Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல அரைக்காம வதக்காம சட்டுன்னு சுலபமா மணக்க சுவையான இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். சுலபமா வேலையும் முடிஞ்சிரும். எப்பவுமே இந்த சாம்பார் தான் நான் எங்க வீட்ல அடிக்கடி செய்வேன். ஏன்னா சுலபமா வேலையும் முடிஞ்சிரும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துர்க்கேன். இத வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த காய்கறிகள் தான் பயன்படுத்துவேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துங்க. கூடவே ஒரு தக்காளி பழம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் கூட போதும். சின்ன வெங்காயம் இந்த இடத்துல சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரினுடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு கேரட்டை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக பீன்ஸையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக கத்திரிக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காவும் இதில் சேர்த்துடலாம். கூடவே அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி மசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காய்கறிகள் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்கல்ல. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது. அதாவது ரொம்பவும் மசிச்சு விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக அதாவது ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ரொம்ப நிறைய புளி சேர்க்கக்கூடாது. ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கடையில் விற்கக்கூடிய பொடி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு நான் கடையில் விற்கக்கூடிய அந்த சாம்பார் பொடி பயன்படுத்துவேன், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அந்த பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உப்போட பதமும் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி, நல்ல வாசனையாக இருக்கும், சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும், கொதிக்கட்டும். எல்லாமே வெந்திருக்கு, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி இறக்கணும்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை அப்படி இட்லி மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே நிறைய சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சாம்பார் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிடிச்சு போயிடும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.